அத பார்த்து பயந்துறாதன்னா அது பாரு சிரிக்கிறா பாரு அப்ப சிரிக்கிறா பாரு அப்ப பொண்ணு ஒரு சிரிப்பு சிரிச்சா பாத்தியா ஆர்வத்துல நிறைய கோலம் கலர் வாங்கிட்டேன் என்ன கோலம் போடுறதுன்னே தெரியல தேனியா செங்காய் தேனிதான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் நம்ம கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா சாணி கரைச்சி போடுவோம் ஸோ சாணி தண்ணி தான் தெளிப்போம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் எப்பயோ கோலம் போடும் போது வந்து அதில் மஞ்சள் தூள் போட்டு தெளிங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் பாருங்க சூப்பர் நீ கோலம் போடுறதே அதிசயம் மார்கழி மாதம் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக 2 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோலமே போட்டிருக்காரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முறவாசல் தான் பண்ண வந்திருக்கோம் ஆக்சுவலி மார்கழி மாதம் ஆகி இத்தனை நாள் ஆகுது ஏன் நம்ம கோலம் போடலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் இருக்கேன் ஸோ நம்ம மொட்டை மாடியை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும்னு நினச்சிட்டு விட்டுட்டோம் நாங்கள் ஸோ கீழே வந்து ஒரு அக்கா எப்பயுமே அழகாக அவங்க கோலம் போட்டு வைப்பாங்க ஸோ இப்போ கலர் கோலம் பண்ணணும்ல மார்கழி மாதம் பெருசா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன் சூப்பர் அந்த அக்காவும் போடுவாங்க அழகா ஊருக்கு போயிட்டாங்க சார் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன் இப்போ பாரு எப்படி கோலம் போடுறேன் எல்லாத்தையும் தெரியும் மழை வேற பெஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்குனால ஈரமா இருக்கு தரேன் அது என்ன செய்யுங்க பாதி வாசல் தான் நனைஞ்சிக்குது பாதி ரோடு தான் நனைஞ்சிக்குது மீதி ரோடு நனையலையே வாசல தான் தண்ணி தெளிப்பாங்க ரோடு ஃபுல்லாக தண்ணி தெளிப்பாங்க சரி உன்னி தெளியா இதெல்லாம் எல்லா வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் வந்து தூங்கி எழுந்து வந்திருக்காரு கோலம் போடுறதுக்கு எப்பயாவது வந்திருக்கேன் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி மழை வந்தாலும் ஒரு இன்னைக்கு தான் சீக்கிரமா ஏஞ்சிருக்கேன் நான் இன்னைக்கு தான் 6 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன் ஆமா இல்லைன்னா 8 மணி 2 hours லேட்டா எழுந்திருக்கேன் ஆர்வத்துல நிறைய கோலம் கலர் வாங்கிட்டேன் என்ன கோலம் போடுறதுன்னே தெரியல ஆமா என்ன கோலம் போடுறது பேசாம நம்ம எப்பயுமே போடுற ரங்கோலியை போட்டு ஒரு வட்டத்துக்கு ஒரு கலர் அடிச்சிடலாமா ஆனா எப்பயுமே சங்கீதாக்கு தெரிஞ்சது அந்த முக்கோண கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அடிக்கடி எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த முக்கோண கோலம் தான் தெரியும் இன்னைக்கு ரங்கோலி கோலம் போடுறேன்றாரு ரங்கோலி தான் முக்கோண அப்படியா அது வளைச்சு இழுத்து விட்டா ரங்கோலி அதுதான் சொல்லுவாங்க நீ முக்கோணம்னு சொல்றல சரி விடு போன ஒரு முயல் குட்டி கோலம் கத்துன்னு போட்டேன் அந்த கோலம் மறந்து போச்சு முயல் குட்டி கோலம் போட்டேன்ல ஞாபகம் இருக்கு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வாங்கி வந்திருக்காரு கோலம் மாவு எல்லாம் ஆமா சோ இந்த கோலம் மாவு வந்து பார்த்தேன்னா 50 ரூபாய் இந்த கோலம் மாவுலாம் ஒன்னு 20 ரூபாய் செமையா இருந்துச்சு கோலம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் சூப்பரா பா அதிசயம் தான் சங்கீதா சீரியஸா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து புள்ளி வைக்காம ரங்கோலியா கோலம் முக்கோண கோலம் தான் போடுவாரு இன்னைக்கு புள்ளி வைக்கிறாரு 8 புள்ளி வச்சிருக்கேன் 8 புள்ளி அதுவும் பக்கத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா புள்ளி மட்டும் வச்சிட்டேன் அது வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் போடு கோலம் வருதா பாப்போம் இரு கோலத்தை டிசைன் பண்றேன் இப்போதான் கண்ணாலே ஒழுங்காவே கோலம் போட தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹே வாட் இஸ் திஸ் பேபி எடுத்த உடனே சட்டி பண்ண மாதிரி வருது சரி ஏதாவது ஒன்று கால் மீறி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முத கோலம் போடுறாரு முயல் குட்டியை வரைஞ்சு வர்றாரு முயல் குட்டி இல்ல இது சரி விடு பூசணிக்காய் பூச்சி பேபி சரி இங்க கண்ணு வரைஞ்சு அழிச்சு வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நம்ம அங்க கலர் கொடுத்துட்டு லாஸ்டா வெள்ளையால ஒரு புள்ளி வச்சு அழகா இருக்கும்ல சரி அத அங்க தெரியாம போட்டேன் சுமார் ஒரு 1/4 மணி நேரமா கோலம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் காலும் வரையில வாலும் வரையில வால்லாம் இருக்குடா சும்மா ஒன்னு ஆசை அப்ப இந்த வாழை இடிச்சுக்காது சரி விடு இந்த வாழை ஐடியா நான் தான் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஏமா நீ இதுக்கப்புறம் கோலமே போடாதமா தயவு ஒன்று கோலம் போட சொன்னதே பெரிய தப்புமா நினைக்கிறாங்க அதேதான் கண்டிப்பா நினைப்பாங்க யார் பார்த்தாலும்
தேனியா சங்கீதா இது? தேனிதான். தேனிதான். தெரிஞ்சுட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஏதோ நீ அப்போட கசை கண்டுபிடிச்சாச்சுதான். பிபி அனிபி. அனிபி. சரி ரெக்கலாம் நானே கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. இருக்கிற எக்ஸ்ட்ரா கோலம் நடுவில் என்ன போடுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. எப்படி ஒரு இதுக்கும் ஒரு கோலம் கலர் அடிக்கவா இல்ல வந்து போட்டுக்கிறதுக்கு கோலம் அதுக்கு வேற கலர் வேற அடிக்க போற. சரிங்களா? கோல போட்டிலாம் அந்த பொங்கல் டைம்ல வைப்பாங்களே அதெல்லாம் நீ கலந்துக்க மாட்டியா சரிங்களா? அந்த பக்கமே போனது இல்ல. இல்ல கலந்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் அதனால தான் சொன்னேன். ரொம்ப கொழுப்புதான். என்ன சரிங்களா திடீர்னு கலர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு மட்டும் கலர் கலரா அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு சிங்கிள் கலரா அடிச்சுக்கிட்டு இருக்க. சிங்கிள் கலரா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஏன்னா இங்க எல்லாமே ஒரே கலரா இங்க வந்துரும். சங்கீதா ஒரு கோலத்தை போட்டு அந்த கோலத்துக்கு பட்டி டிங்கிறீங்க 1/2 மணி நேரம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ இப்பதான் சோகமா இருக்குல்ல. போடு போடு அழுவுது. அது அழுது ஏமா என்ன இப்படி பண்றேன்னு. அதான் இப்படி கூட சிரிக்கும். ஏடி நல்லா இது. நல்லா இது நல்லா இது. அப்பாடா சிரிக்க வச்சிட்டேன் ஒரு பல்ப். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா ஒரு வழியா கோலம் போட்டோம். சங்கீதா போட்ட அல்டிமேட் கோலம் நல்லா இருக்கு. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் இதே பெரிய விஷயம் இல்ல. அதே நான் ஒன்னு பாராட்டணும். ஓகே தெரியும் எனக்கு. சரிங்களா ஒரு கோலத்தை போட்டுடலாம். சாக்லேட்டா சரி. எப்படி சங்கீதா கை ஒன்னத்தை பாருங்க ஒன்னமா போட்டிருக்கேன். எப்படா காலி ஆகும்னு நினைச்சேன். இதே மாதிரி இன்னும் 4 நாள் கோலம் போடனா எல்லா கோலமும் காலி ஆயிடும். ஆமா ஆமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போட்டாரு. காலுக்குலாம் டிசைன் போடுவா. காலுக்குலாம் ஒன்றும் போட தர சங்கீதா நீ வந்துரு. ஒரு நாள் கோலம் போடுறது 1 கிலோ மாவு வாங்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்குது. சரி சரி சரி. நம்ம படிக்கட்டுல இருந்து பெருகின்னு போய் வாசல்ல கோலம் போட்டுருக்கணும். இத பாக்கல நான் கோலம் போற ஆர்வத்துல நேரா கீழே போயிடுச்சு. பெருகிட்டு தான் இருக்கேன். அழகா இருக்கும். நான் சங்கீதா கோலம் போட்டு அதுக்கப்புறம் என் கீழே போறேன். பால் டீ போட வேணாமா? எவ்வளவு நாள் தூங்கி எழுந்திருந்து கோலம் மட்டும் போட்டுன்னு இருக்கிறது. டீ போட போறேன். பால் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா போய் டீ போட வேண்டியதான். காலையிலே ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எப்பா சுறுசுறுப்பா இருக்குது. டெய்லி இதுக்கப்புறம் 6 மணிக்கு எழுப்புவேன். அடிக்கடி பெருக்கிட்டே தான் இருக்கும். ஆனா வந்து வந்துகிட்டே இருக்குது மழை மாதிரியா. இப்ப நிறைய கொட்டுது சங்கீதா அதனாலதான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இலைய அடிக்கடி அள்ளி போடுறதுதான் வேலையே. அடைச்சிடும் அப்புறம். ஆமா நிறைய குப்பை இருக்கு எல்லாத்தையும் பேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ஒன்ஸ் இல்ல ட்வைஸ் வந்து பார்த்தனா இந்த க்ளீன் பண்ணினே இருந்தா படிக்கிறது மெத்தையே வீணாகுது அழுக்காகும். ஆமா ஆமா. பால் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் கொதிச்சே போயிடுச்சு. நம்ம இதை கொதிக்க வச்சுட்டு பாப்பா கொஞ்சம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அவ கொஞ்சம் தான் குடிப்பா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாலை வந்து பாப்பா எடுத்துடலாம். டீ கொடுத்தா டீ வந்து நல்லா குடிக்கிறா. பட் டீ வந்து கொடுக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாலை எடுத்து வச்சுட்டேன். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள் போட்டோன்னா எங்களுக்கு டீயும் ரெடி ஆகிடும். இப்போ ஃபுல்லாக கீழே வாசல் படிக்கட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி அப்புறம் மெத்த படிக்கட்டுன்னு சொல்லிட்டு மெத்த எல்லாத்தையும் பெருக்கி வாரிட்டோம்ப்பா. காலையில எழுந்து மூச்சு வாங்குது பார்த்துக்க. ஒரு பாராட்டணும் பேபி. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் ஏஞ்சி வந்து வேலை செய்வாங்க. நீ வந்து பார்த்தா டிஸ்கரேஜ் பண்ற. ஆமா என்கரேஜ் பண்ணணும். சரி ஓகே குட் பேபி. குட் கேர்ள் குட் கேர்ள் அப்படி சொல்லி நீ வந்து என்கரேஜ் பண்ணாதான் நாளைக்கு வேலை செய்வாங்க. நம்ம குண்டு குண்டா போட்டா எல்லாம் ஆயிடுச்சு. என்னது இது? ரசகுல்லா. ரசகுல்லாவா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ரசகுல்லா செஞ்சிருக்காரு. நல்லா இருக்கா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரசகுல்லாவை மிதந்துகிட்டு இருக்கு. சக்கரை பாகுல மிதந்துகிட்டு இருக்கு. நல்லா இருக்குது.
இந்த மாதிரி வந்து வேலைலாம் செஞ்சுட்டு வந்து எனர்ஜியா சாப்பிட்டாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கிடைக்குது. காலையில டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே ரசகுல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பால் 2 நாள் வாங்கணும் பால் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா டீயே குடிக்கவே இல்லை. நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலையா இருந்ததுனால அது வந்து 1/2 லிட்டர் பால் அதை அப்படியே எடுத்து ரசகுல்லா செஞ்சிருக்கான். சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் ரசகுல்லா. சங்கீதா நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜஸ்விதா பாப்பா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. வாசல பெருக்கி முடிச்சு வந்த உடனே டீ போட்டு டீ குடிச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குப்பா. ஆனா வந்து ஊரெல்லாம் காலையிலே எழுந்திருவாங்க. ஒரு இருட்டு, அந்த இருட்டு இருக்கும். 5:30 மணிக்கே எழுந்து எல்லாம் கோலம் போட ஆரம்பிச்சிடாங்க. அப்படிதான் எழுந்து கோலம் போட்டேன். சோ கோலம் போட்டு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு வந்து டீ போட்டு குடிக்க கரெக்டா இருக்கு. பாப்பா வந்து இன்னும் தூக்கிட்டு இருக்கா. அதனால வந்து பாத்தீங்கன்னா சேட்டை செய்யதான் இருக்கா. இல்லன்னா எல்லாரும் குறுக்க அந்த குறுக்க வந்தான்ற மாதிரி வந்து பயங்கரமா கத்துவான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவளுக்கு பேசணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோல பேசினாலே அவளும் கீழே நின்று நானும் பேசணும். வா நீங்க பாக்குறீங்க என்ன தூக்குங்கன்னு சொல்லிட்டு அவ பாக்குறா. அதனாலதான் கத்துறா. ஜெஷிதா அப்பா ஆட்டோ ஓட்டுறா. நீ போய் எத்தனை வரணும். எத்தனை அப்பா எத்தனை வந்து கொடு. குட் கேர்ள் ஜெஷிதா. எத்தனை ஆட்டோ எத்தனாமா? என்ன பண்ற ஜெஷிதா? எத்தனாமா குடு. அப்பா அப்பா கண்டுக்கவே இல்ல. என் ஆட்டோ நான் ஓட்டுவேன் நீ நட ஓட்டுறேன்னு சொல்லி அவ எத்தனை போயிட்டா போ. அப்பா எத்தனாமா? அப்பா ஓட்டுறேன்மா ஜெஷிதா. என்னம்மா நீ ஓட்ட சொன்னா உடைக்கிற? ஹாய் ஆட்டோ கிறுக்கிறுன்னு தூக்கி போட்டு உடைக்கிறாடா. பயங்கரமான ஆட்டோவா இருக்கும் போலயே. யூட்டெல்லாம் அடிச்சு வருது. நீ ஓட்டு ஜெஷித ஆட்டோ. இந்த ஆட்டோ சமயபுரத்துல வாங்கின ஆட்டோல நல்லா இருக்கு. எப்படி வரணும் அப்பா ஆட்டோ ஓட்டுறது. டீலாம் குடிச்சிட்டு டிஃபன் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இங்க பாருங்க இட்லி தான் வெந்துட்டு இருக்கு. வாவ் இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஆமா அது ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு பயிரெல்லாம் வேக வச்சிருந்தேன். கத்திரிக்காய் சாம்பார் தான். சரி இதை தாளிச்சிடலாம். இட்லி சாம்பார். ஆமா ஸோ இட்லிக்கு இட்லி சாம்பார் தான். சுடு தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கேன். பாப்பாக்கும் வேற கோல்டு பிடிச்சிருக்கு. எனக்கும் வேற தொண்டை கரகரன்னு இருக்கு. ஸோ அதனால சுடு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு சுடு தண்ணி கொஞ்சமா வச்சிருக்கேன். இட்லி எடுத்துடலாமா? பஞ்சு போல இட்லி, பூ போல இட்லி. அதான் நான் செஞ்ச இட்லி. அதான் நான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லியை நான் ஊத்துனேன். பயிர் வந்து நல்லா வெந்துடுச்சு. மசிச்சுக்கணும். சாம்பார்ல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி போதுமா? கொஞ்சம் தண்ணி ஊத்துவோம். போதும்ல. கொஞ்ச நேரம் கொதிச்சது. இட்லி சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இட்லி சாம்பார் ரெடி. இட்லி ரெடி. இப்போ ஆபரேஷன் இட்லி ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணனும். அது கத்திலாம் ரெடியா இருக்கு. ஆமா இப்போ எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்னப்பா ரவுண்ட்ஸ்ல சாப்பிடுறீங்க? ஏமா குட்டி பண்ணா? ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் சேர்ல உட்கார வச்சு கொடுத்தா வந்து சாப்பிடவே மாட்டா. 2 ரூபா வாங்கிட்டு அவளே வந்து வேணாம்னு சொல்லிட்டு விளையாட்டுலாம வந்து விளையாடிட்டே இருக்கா. ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேங்கிறேன். ஆமா எங்க சித்தி எல்லாம் அது மாதிரிலாம் விடாத தூக்கி வச்சு 3 கண்ணை வாரா சொல்லிட்டு ஏதாவது காக்கா காட்டி சாப்பாடு ஊட்ட சொன்னாங்களா? அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணிடுறேன். காலங்காலமா எல்லாருமே குழந்தைக்கு அப்படிதான் சாப்பாடு ஊட்டுவாங்க. ஆனா நான் இது வரைக்கும் அது மாதிரி ஒரு டைம் கூட வில்லுப்புல தூக்கி வச்சுட்டு சோறு ஊட்டுறது கிடையாது எதுன்னு காட்டி. ஸோ நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போட்ட கோலம் அதுக்கப்புறம் வந்து காக்கா குருவிலாம் காட்டி சோறு ஊட்டுறேன். வாங்கிக்கமா தங்கம். தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு இட்லி கூட சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். 1/2 இட்லி தான் எடுத்துட்டு வந்தேன். அதே வந்து பார்த்தேன்னா சாப்பிட மாட்டா ஒழுங்கா. நீ சுட்ட இட்லியும் சாம்பாரும் அது மாதிரி இருந்திருக்கு. அப்படிலாம் இல்ல பேபி. முன்னாடி தான் சாப்பிடுவாளே இதெல்லாம். எப்பயும் ஒரே மாதிரி தான் செய்யறேன். அவங்க ஜெஷிதா வேடிக்கை காட்டி சோறு ஊட்ட சொன்னா வெறும் வேடிக்கை மட்டும் தான் பாக்குறாங்க. சாப்பிட மாட்டா. ஆமா ஜெஷிதா
சுத்தி பார்த்துன்னே கொஞ்சம் சாப்பிடணும். பழகப்படுத்தோம். எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வச்சிடணும். பாஜேஷ் அம்மா கோலத்தை பாருவா காட்டுறேன். வாயில வச்சு துடுத்துட்டு துப்பறது கட்டி அங்க பாரு காக்க பாரு. அம்மா கோலம் பாத்தியா? அம்மா கோலத்தை பாத்தியா? அத பார்த்து பயந்துராதன்னா அது பாரு சிரிக்கிறா பாரு. அப்ப பொண்ணு ஒரு சிரிப்பு சிரிச்சா பாத்தியா? அப்படியே மூஞ்சி பார்த்தா பாத்தியா? நீ போட்ட கோலத்தை பாத்துட்டியா? கோலம்டா. அவளே செம சிரிப்பு சிரிக்கிறா சங்கீதா. ஐயோ ஐயோ நக்கலான சிரிப்பு. அம்மா போட்ட கோலம் நல்லா இருக்குதா? என்னென்ன கலர் இது? yellow, green, blue, pink. பாத்தியா என் கோலத்தை பார்த்து சாப்பிடுற பாரு. சாப்பிட்டணும் எப்படியாவது. பூச்சிடா இன்னைக்கு மார்னிங் எப்படியே சாப்பிட வச்சாச்சு. ஆமா இதுக்கப்புறம் இது மாதிரி தான் பழகப்படுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சேர்ல உட்காந்து வந்து சாப்பிடவே இல்லை. பாப்பா நல்லா இழைச்சிட்டா. சோ நாங்களும் வந்து அவ சாப்பிட்டா எப்பயுமே அவ வந்து முன்னாடி எல்லாம் சேர்ல உட்காந்துன்னா அவ சாப்பிடுவா. வயிறு ஃபுல்லா ஆகிற வரைக்கும் சாப்பிடுவா. இப்போ வெள்ளாட்டு தானே அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டா. அதனால தான் வந்து இந்த டெக்னிக் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். வேற எப்படி குழந்தைங்களா சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து இட்லி சாம்பார் தான் செஞ்சுருக்கேன். ஸோ இவளுக்கு சாப்பாடு மார்கழி மாதம் மார்னிங் ரொட்டீன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். மார்கழி மாதம் மார்னிங் ரொட்டீன் எல்லா மாதமும் இதான் பேபி நம்ம மார்னிங் ரொட்டீனு. மார்கழி மாசம்னாவே கொஞ்சம் கலர் அடிச்சிருக்கோம் கோலம் போட்டு. இல்லைன்னா கோலம் போட்டிருக்க மாட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் வந்து நாங்களும் சாப்பிடணும். சாப்பிட போலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். பாய்.